ஐயோ, அவரை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னை விட்டுடுங்களேன். அடிக்கடி கிளம்ப கொண்ட தேடிக்கிட்டு வந்தானே, எதுக்காக? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாது தெரியாது தெரியாது. தெரியாதா? அவன் கதையை முடிச்ச மாதிரி உங்க கதையை முடிச்சிருவேன். ஜாக்கிரதை. ப்ளீஸ் ஓட்டுங்க சார். அவங்க என்ன கொலை செய்ய பாக்குறாங்க. ஓட்டுங்க சார், ப்ளீஸ் ஓட்டுங்க சார். யாரம்மா நீ? யார் உன்னை துரத்திட்டு வராங்க? நான் ஒரு கிளப் டான்சர். என்ன ஒரு ரகசிய இயக்கத்தார் பயமுறுத்துறாங்க. எதுக்காக? இறந்து போன அசோகர் அடிக்கடி என் கிளப்புக்கு வருவாரு. இந்த ரகசிய இயக்கத்தை கண்டுபிடிக்க என் உதவியும் கேட்டாரு. அப்புறம் அவரும் இறந்துட்டாரு. எனக்கும் அவருக்குள்ள தொடர்பை இவங்க எப்படியே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அசோகனை பத்தி முழு விவரத்தையும் சொல்லுன்னு என்ன மிரட்டி கொலை செய்ய பாக்குறாங்க சார். இந்த கொலைகாரன் கிட்ட இருந்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும். உன் கிளப் பேரு? லவர்ஸ் கிளப். உன் பேரு? ரீட்டா. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நான் ஒரு கிறிஸ்டின். இத பாருங்க, நெஞ்சோட உண்மையை கட்டி வச்சிருக்கேன் சார். ரீட்டா, உன்னை நான் நம்புறேன். அவசியம் உன்னை சந்திக்கிறேன். உங்க பேரு? சங்கர். தேங்க்ஸ். திருச்சி ரோடு வந்தாச்சு. உங்களை நான் கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். நான் வரலைனாலும் என்னுடைய அசிஸ்டன்ட் ராஜு நிச்சயமா வருவான். ரொம்ப தேங்க்ஸ் சார். 12127 கொடுங்க. பண்றேன் சார். ஹலோ, நான் தான் சங்கர் பேசுறேன். நான் தான் சுஜாதா. ராமு எனக்கு இப்பதான் போன் பண்ணா. நாளை காலையில காந்தி பார்க் பக்கத்துல இருப்பானா. தேங்க்யூ, நான் அவரை சந்திக்கிறேன். ஆமா, உனக்கு ஒன்றும் பயம் இல்லையே? நான் வேணும்னாங்க வர்றேன். பரவாயில்ல சார், ரொம்ப நன்றி. நான் இப்ப தூங்க போறேன். குட். நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னும் 2 நாள்ல எதிரிகளோட கதை முடிஞ்சிடும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். வேற வேலை எதுவும் இல்லைன்னா நாளைக்கு நான் ஊருக்கு போலான்னு இருக்கேன். குட் நைட் சார். நாளைக்கு ஊருக்கு போறேன். இன்னைக்கே டிக்கெட் கொடுத்து அனுப்புறோம். துப்பாக்கியோட உள்ள வர்றதா உங்க வழக்கமா? அதனாலதான் இன்னும் நான் உயிரோட இருக்கேன். சொல்லாம ரூமுக்குள்ள வர்றதுதான் உன் வழக்கமோ? சொந்தம் இருக்கும்போது எப்படி வந்தா என்ன? தங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நான் ரொம்ப பயந்து இருக்கேன். பயம் உனக்கா? ஆமா, அன்னைக்கு எதிரிங்க உங்களை சுட வரும்போது நானா எப்படியோ தப்பிச்சிட்டேன். பாவம், அண்ணன் கூட இறந்துட்டாரு. அடுத்தது நானாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் உங்க அண்ணனை போல உனக்கு ஏதாவது ஆபத்து வந்ததா? யார் கண்டா? வந்தாலும் வரலாம். சங்கர், நீங்க தான் என்ன காப்பாத்தணும். எப்படியாவது நாளை காலையில என் சொந்த ஊருக்கு என்ன அனுப்பிச்சிடுங்க. டோன்ட் வரி. நீ தங்கறதுக்கு நான் உனக்கு பக்கத்து ரூமை ஏற்பாடு பண்றேன். வேண்டாம் சங்கர், நான் எப்படி இங்க தனியா இருப்பேன்? இங்கேதான். ஏன் பிடிக்கலையா? பயந்தவங்களுக்கு எதுக்காக காதல்? போய் என் பெட்ல படு. நீ தூங்குறதுக்கு ஒரு அருமையான மருந்து கொண்டு வர. இந்த மாத்திரையை முழுங்கிட்டு கண்ணை மூடிக்க. முடிவு நிம்மதியான தூக்கம். நான் முழுங்க சொன்னது என் கைய இல்ல, இந்த மாத்திரை. கமான். உன் தூக்கத்தை கெடுத்துட்டேன்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் வெளியில போறேன்.
பரவாயில்ல பரவாயில்ல, நீ படுத்துக்க. நான் குளிக்க போறேன், வரத்து கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் தைரியமா இருப்பல்ல? இல்ல என் கூடவே பாத்ரூமுக்கு வந்துருவியா? இல்ல, வரமாட்டேன். ஹலோ, ரூம் நம்பர் 25 கொடுங்க. ஹலோ, நீங்க வரலாம். மரியா, வெளியில வாங்க. கமா, இந்த பக்கம் வரிசையா நில்லுங்க. ரத்னா, நீயும் தான். ரத்னா, நீ அசோகனுடைய தங்க இல்லைங்கிறது எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும். எல்லாரும் திரும்பி நில்லுங்க. யார் அது? சங்கர், Come in. என்னடா இது? வாடா இங்க. ஆடுறா இவங்கெல்லாம்? நம்ம சொந்தக்காரங்க. ரெண்டு மாமா ஒரு மாமியா? ஆமா, அந்த கயத்தை எடுத்து இவங்களை கட்டி போடு. ஹட்டி காய போடு, சொன்னதை செய்டா. நேச்சு பாரு கைய. ஆளுங்களை பாரு, ரோடு ரோலர் மாதிரி. என்னடா வேலை முடிஞ்சு போச்சு. இனி காக்கா அட்லோட ஊக்க வேண்டிதான். டன் டனக்கு 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 டன் டனக்கு டனக்கு. ரீட்டா சமாஜம் என்னடாச்சு? மறந்தே போச்சுடா. வாலாங்குளம் 3வது தெரு. நான் 4வது வீட்டுல வந்து உன்னை சந்திக்க சொல்லி இருக்கிறான். ஐ see. இப்பவே நான் போறேன், இவங்களை நீ பாத்துக்கோ. ஜெய ஜெய மாதா தே ஜெய மாரா தே ஜெய மாதா தே ஜெய மாதா தே. இந்த காஞ்சி இலையை வச்சுக்கிட்டு எதை கண்டுபிடிக்கிறது? இது சாதாரணம் இல்ல ராமு. யோசிச்சு பாரு, மயக்க மருந்து எதுலயும் தயார் பண்றாங்க? மூலிகை இலையில. அந்த விஷ இலை இதுதான். இத பயிராக்கிற காட்டுவாசிங்க யாரும் கண்டுபிடிச்சா இத அவங்க யாருக்கு விக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இத பத்தியா, இந்த இடத்துலதான் அசோகனுக்கு வெடிகுண்டு விபத்து ஏற்பட்டு. ஆமா, இது வித்யாவோட நாகமலை எஸ்டேட் பக்கம். இந்த வட்டத்துக்குள்ளதான் இந்த இலை பயிராகிற காடு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காட்டுக்குள்ள இருளங்குங்கிற காட்டுவாசிங்க இருக்காங்க. ஆமா, இந்த இலையில இருந்து அவங்க விஷ மருந்தை தயார் பண்றாங்க. கரெக்ட். இந்த இடத்தை நோக்கி போகும்போதுதான் அசோகனை எதிரிங்க மிஞ்சிட்டாங்க. ராமு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. உன் அவசியம் ஏற்பட்டா பிறகு வந்து பாக்குறேன். ஹலோ அண்ணனா, நான் வித்யா பேசுறேன். என்னம்மா, சௌக்கியமா? சங்கரை கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன். மூலிகை இலை சமாச்சாரமா சங்கர் உங்ககிட்ட ஏதோ தெரிஞ்சுக்கணுமா. நானும் அவரும் நாளைக்கு புறப்பட்டு வரோம். நீ எங்கேயும் போயிடாத, மத்தியானத்துக்குள்ள வந்துடுவோம். சரிம்மா, உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன உதவி வேணுமோ அவ்வளவு செய்யறேன். தேங்க்யூ, பாய் பாய். யார் நீங்க? யாரு? கேட்டுக்கிட்டே இருக்கேன், உள்ள வந்துட்டே இருக்கீங்க. யார் நீங்க? வாங்க வெளியே. நாங்க யாருன்னு அப்புறமா தெரிஞ்சுக்கிறேன். இப்ப நாங்க சொன்னதை நீ கேட்கணும் பாப்பா. விடுங்க என்ன. விடுங்க. ஐயோ, விடுங்க. விடுங்க.
பேசாம இருக்க மாட்டேன். என்னது என்ன பேப்பர்? என்னது ஊசி? ஏய் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆ, சங்கர் நம்ம இயக்க விரோதி அம்மா. நம்ம எதிரி. ஆமா. நீ அவனை கொல்ற, நீ அவனை கொல்ற, நீ அவனை கொல்ற, நீ அவனை கொல்ற, நீ அவனை கொல்ற. நீ அவனை கொல்ற. ஆ. கொல்றேன், நிச்சயம் கொல்றேன். இந்தா. சங்கர் வந்த உடனே இத அவன் மேல வீசிடு. ஓகே? ஓகே.